இந்த 19 வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபி எப்படி இந்த 2 வருஷம் மட்டும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. மேட்டர் என்ன அப்படின்னா ஐபிஎல்ல ஆர்சிபி கிட்டத்தட்ட 19 வருஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் இந்த 2 வருஷத்துல மட்டும் ஆர்சிபி கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதுக்கு 2 பெரிய ரீசன் தான் மோ பபட் அண்ட் தினேஷ் கார்த்திக். அதுல அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பேக்கிங் பிளேயர்ஸ். என்னதான் ஜேக்கப் பெத்தல் T20 வேர்ல்ட் கப்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஜேக்கப் பெத்தல ஆர்சிபி யூஸ் பண்ணல. லாஸ்ட் இயர் அவங்களுக்காக நல்ல விளையாண்ட ஃபில் சால்ட் தான் ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஃபில் சால்ட் அடிக்கலனா கூட ஆர்சிபி ஃபில் சால்ட்ட நல்லா பேக் பண்ணாங்க. அதனால தான் லாஸ்ட் 2 மேட்சா ஃபில் சால்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி ஆக்சனோட சாய்ஸஸ் ஜோர்டன் காக்ஸ், வெங்கடேஷ் ஐயர், ஜேக்கப் டஃபி, ரசிக் சலாம் இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆக்ஷன்ல இருந்தே பெர்ஃபெக்ட்டான பேக்கப் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே 28 கோடியில 2 பிளேயர் எடுத்த மாதிரி இவங்க 2 பிளேயர் எடுக்காம ஃபுல்லா பிரிச்சு கம்மி பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. எல்எஸ்சி ஆர்ஆர் போய் கஷ்டப்பட்டு இருந்த படிக்கல ஆர்சிபில எடுத்து இப்போ ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் யாருன்னா 3 பேர் தான். கேப்டன் ரஜத் படிதர், தினேஷ் கார்த்திக் அண்ட் மோ பபட். இந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க உங்க ஆர்சிபி ஃபேனை மறக்காம டேக் பண்ணிட்டு போங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.